வீட் உப்புமா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நீங்கள் எடுக்கிறப்போ அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஃபுல்லாக இருக்கிறதுனால அடிக்கடி பசிக்காது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணலாம். ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் டின்னருக்கு தாராளமாக இந்த உப்புமா சாப்பிட்லாம். இது ஒரு 1 pot ரெசிபி. ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 சிகப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் 1 கப் பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் கேரட் சேர்த்துருக்கேன். 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் பட்டாணி ஸ்ப்ரவுட் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி எல்லாம் லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கர் தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஈஸியாக வெந்துடும். அதனால் காய்கறி லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு, குடமிளகாய் எது இருந்தாலும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். காய்கறி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 கப் கோதுமை, உடஞ்ச கோதுமை இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் காய்கறி கூட கோதுமை நல்லா வதங்குறப்போ அது நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு கிராக் வரும், அதில் நல்லா பொரிஞ்சு வரும். நார்மலாக நம்ம வெறும் கடாயில் போட்டு கோதுமை வறுக்கிறப்போ எப்படி பொரிஞ்சு வருமோ அதேமாரி இதுலேயும் வரும். இந்த மாதிரி இருக்கும். இந்த புரோக்கன் வீட் நீங்கள் உப்புமா எல்லாமே கிச்சடி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல ஃபுட்டு. இது ஆக்சுவலி இது வாரத்தில் 2-3 நாளாவது எடுக்கிறப்போ நமக்கு கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, நார்மலாக எல்லாருக்குமே வர்றது, அது கூட வராமல் தடுக்கும். இது கோதுமை நல்லா வறுபட்டுடுச்சு. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் கோதுமைக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் கோதுமைக்கு 4 கப் தண்ணி சேர்க்குறப்ப நல்லா உதிரியாக உப்புமா நல்லாவே வரும், குழையாமல் வரும். ஸோ 1/2 கப்புக்கு நான் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டீம் எல்லாம் அடங்கிடும். குக்கரை திறந்துட்டு நம்ம அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான புரோக்கன் வீட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு. ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். கடாயில் கூட அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.